அடுத்தது வந்து கணவன் என்ன, அதாவது மாப்பிள்ளையை கொண்டு வந்து ஸ்டேஜில் வைக்கிறது. அவ்வளோ பெண்கள் உட்கார்ந்துருப்பாங்க, இவர் வந்து ஸ்டேஜில் உட்கார்ந்துருப்பார். மார்க்க சைடை விடுங்க, மானம் மரியாதை வெக்கம் ரோஷம் இருந்தால் உட்கார மாட்டேன். மார்க்க சைடை விடுங்க ரைட்டா. இவ்வளோ 1000 பேர் 10,000 பேர் உட்கார இடத்துல உட்கார மாட்டேன். குடும்பம் நம்ம பழகின குடும்பம் அது இது இருக்கிற சந்தர்ப்பத்தில் அது மார்க்கத்தில் பிழைன்னு உணர்த்தினா அது வேற அம்சம். அது மார்க்கத்தை பிள்ளை நம்ம ஒதுக்கிறோம். இது வந்து 1000 பேர் சம்மந்தம் இல்லாத 500-1000 பேர் என்ன செய்யலாம், பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து கண்டிக்கிறாங்க. அதில் இவர் பேர் உட்கார்ந்துட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார். இந்த பெண்ணும் என்ன செய்ய ரோஷம் இல்லாமல் இவர் வந்து என்ன எல்லாரையும் பார்த்து கண்டிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. இப்போ அதுக்கு பாரக்கல்லாஹுலக துவா வேற விளங்கிட்டா. பாரக்கல்லாஹுலக வஜமா பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் தஆலா உங்களை நல்லதுல ஒன்றுபடுத்துவானாக. கேட்கிற இடமே இங்க ஷர்ரில் இருக்கிறார். 2 பேர் ஒன்றுபடுத்திக்கிற இடமே ஷர்ரில் அங்க. அதுல வஜமா பைனகுமா ஃபீ கைரா, ஹைர்ல வந்து அல்லாஹ் தஆலா உங்களோட இங்க ஷர்ரில் தான் ஸ்டார்ட். எப்படி அப்போ ஹைர்ல ஒற்றுமைப்படுத்த துவா கேட்டு பிரிச்சு விட்டுறோம் அந்த இடத்துல, நீங்க வாங்க வெளியேன்னு சொல்லி. அப்பதான் அது சரி. அவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, இதை அங்கீகரிக்கிறார். வாங்க வாங்கன்னு அழைச்சு எடுக்கிறாங்க. பெண்களும் அது விரும்புறாங்க. இதுல விட்டிருக்கிற கணவன்மாரும் உட்கார்ந்தது பிள்ளைதானே, எங்களுக்கு எங்க ரோசம் போச்சு. அவரை உட்கார்ந்து நம்மட மனைவிமார்களையும் தங்களோட மகள்மார்களையும் தங்கச்சிமாரையும் பார்க்க வச்சுக்கிற எங்களுக்கு ஒரு ரோசம் ஒன்று இல்லையா? இதுக்கு என்ன சொல்றா, வீதியில போக பார்த்து போறது இல்லை. வீதியில போடுற பார்த்து போடுறது நான் ஏற்பாடு செஞ்சதும் இல்லை, நீ அங்கீகரிச்சதும் இல்லை. இது நீ அங்கீகரிச்சு ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறது. நீ அங்கீகரிச்சு நீ ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிற. வீதியில போகல கண்டு போறது இயற்கையானது, தவிர்க்க முடியாது. அது நான் ஏற்பாடு செஞ்சதும் இல்லை, அவள் ஏற்பாடு செஞ்சதும் இல்லை. இது முழு ஏற்பாடோட நீ உட்கார வச்சு அவருக்கு கோல் பண்ணி கேட்கிறாங்கன்னு சொன்னா எப்படி மாப்பிள்ளை எப்படி இவர் கேட்கிறாரு, மாப்பிளக்காரர் கேட்கிறாரு, கணவன்காரர் கேட்கிறாரு, எப்படி சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு படு மோசமான ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவரை உட்கார வச்சுக்கிட்டு விளங்கிட்டா இவங்க எல்லாம் பார்த்துக்கண்டு கதைகள் வேறு, அவரை பத்தியான 1000 கதைகள், அவரை பத்தியான 1000 பேச்சுக்கள், இப்படி 1000 கதைகள் அந்த இடத்துல நடக்குது. இதெல்லாமே என்ன, அதாவது மிக முக்கியமாக மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கள் இடத்தை புரிஞ்சுக்கணும். இதோட இந்த தனியான கேமராமேனோட அதுக்குள்ள என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த பெண்களுக்காக ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. அவர் நான் முஸ்லீமா பார்த்து ஏற்பாடு செய்யறாங்களா, முஸ்லீம் ஏற்பாடு செஞ்சா அவன் வந்து என்னத்தை யார் யாருக்கு தெரியுமன்றதுக்காக வேண்டி முஸ்லீம் அல்லாதவரா பார்த்து ஒரு ஏற்பாடு செஞ்சு அவரை என்ன, அதாவது வீடியோ எடுக்க விடுறது. வீடியோ எடுத்து இவர் சொல்ற இந்த செக்ஷனை கொஞ்சம் கிளியரா எடுங்க அப்படின்றது, இந்த காட்சியை கொஞ்சம் கிளியரா எடுங்க, என்ன ஃபேமிலி போகுது அதை கிளியரா எடுங்க, அவர் ஸ்டேஜ்ல நிற்கிற அதை கிளியரா எடுங்க, மாப்பிள்ளையோட குடும்பத்தை அப்படி கிளியரா எடுங்கன்றது. இது வேற. இதெல்லாம வீட்டுக்கு எல்லாரும் கையிலையும் மொபைல் இருக்குது. அவங்கள தனிப்பட்ட ரீதியாக அந்த பெண் இருக்கக்கூடிய கோலத்தை அந்த கணவனோட சேர்த்து போட்டோ அடிச்சு எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சிடுறது, பரத்திடுறாரு. இதெல்லாம் இன்றைக்கு என்னது முன்கரான அருவருக்கத்தக்க தவறான நடைமுறைகள் என்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நாளைக்கு இது ஒரு நாள் பாதிப்பாக என்ன செய்யலாம், எங்களுக்கு உலகத்துக்கே பாதிப்பாக வந்து என்ன செய்யலாம் முடியலாம். மார்க்கத்தில் பிழை ஒரு புறம், இது ஒரு அருவருப்பான செயல் இன்னொன்று, மூணாவது எங்களுக்கே என்ன இது எதிராக வந்து முடியக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான நடைமுறைகள் நிறையவே நடக்குது. இது நம்ம அங்கீகரிக்க கூடாது. பெண்கள் செக்ஷனுக்குள்ள இருக்கணும், ஆண்கள் பார்க்க முடியாத நிலைமையில் அவங்க இருக்கணும். அங்க சாப்பாடு பங்கிட போறதாக இருந்தாலும் அது பெண்ணாகத்தான் என்ன செய்யணும், அதுக்குள்ள இருக்கணும். அந்த ஏற்பாடு தான் நடக்கணும். ஆண்கள் இல்ல நம்ம ஒரு கிட்ட தூரத்துல தான் இருக்கிறாங்கன்னா எல்லாரும் அபாய போட்ட அமைப்புல இருக்கணும். அப்படி இல்ல அவங்க அலங்காரங்களோட அபாயம் இல்லாம தங்களோட சொந்த அலங்காரோட இருக்கணும். மார்க்கத்துல பிழையில ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு அபாயம் இல்லாம ஒரு தன்னை சொந்த அலங்காரங்களோடு மணப்பெண் அலங்காரத்தோடு இருக்கலாம். மணப்பெண்ணை அலங்கரிச்சு ஸ்டேஜ்ல வச்சு இவங்க அழகு பார்க்கறதுல மார்க்கத்துல எந்த பிழையுமே என்ன இல்லை. ஆனால் அந்த இடம் எப்படி இருக்கணும் என்றது மிக முக்கியமான, ஆணுடைய ஒரு பார்வைக்கும் சம்பந்தம் இல்லாதவராக இருக்கணும். சொந்தக்காரர் தானே என்றது ஊருக்குள்ள சொந்தக்காரர் இல்ல, அவரு அந்த பிள்ளைக்கு மட்டும் தான் என்னது சொந்தக்காரர். ஊர்ல எல்லா பெண்களும் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது, அதை நம்ம அங்கீகரிக்கிறது. அது வந்து ஒரு சொல்ல போனா தையூஸ் மானக்கேடான ஒரு விஷயத்தை நம்ம வீட்டில் அங்கீகரிக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடு. அதாவது உங்களுடைய மனைவி மக்கள் வந்து அழகான அலங்காரங்களோடு அபாயம் எல்லாம் இருக்கிற இடத்துல சில ஆண்கள் போவதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கிறோம்னா, குறிப்பா அந்த மாப்பிள்ளையுடைய ஃப்ரெண்ட்ஸ் மார் அவங்க தான் அந்த கல்யாணத்தில் சொந்தக்காரரை விட முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்திருப்பாங்க. அப்படி ஒரு முக்கியத்துவம் வந்து எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்துடைய கலாச்சாரத்திலிருந்து வந்த உண்டு அல்லது. இது ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம். அவங்க வந்துட்டு அவங்க தான் ஒரு மெயின் சப்ஜெக்ட் மாதிரி ஒரு என்ட்ரியோடு கொடுப்பாங்க. அந்த என்ட்ரிக்கு இந்த பொன் குடும்பமும் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு மானங்கெட்ட அமைப்புல நம்ம செய்ய வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. சொல்லுவோம் இதை கணவனுக்குரிய அமைப்பு தான் அங்க உள்ளது. அப்ப கணவனுக்கு எப்ப போறதுக்கு அனுமதி, எந்த பெண்களுமே இல்லாட்டி போறதுக்கு அனுமதின்னு சொல்லலாம். எல்லா பெண்களும் இல்லாத அமைப்புல இருப்பாங்களா? எப்பயும் 4 பெண்கள் இருந்தா இருப்பாங்க. அப்படி ஒரு போற சிஸ்டம் ஒன்றும் இல்லை. யார் உருவாக்கினது? அதான் அக்கத்து நிக்காம முடிஞ்சது. சில டைம்ல வலியமாவும் முடிஞ்சுங்க, திருப்பி போய் அவரை உட்கார்ந்துட்டு அங்க
அப்போ அது ஒரு தவறான ஒரு நடைமுறை. இந்த நடைமுறை வரவும் கூடாது. இது பிழையான ஒரு அம்சம். இதுல நடக்கக்கூடிய நிறைய பிதஅத்துக்கள், மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள், ஓதல்கள், இந்த ஆரத்தி எடுக்கிறது, துப்பி விடுறது, கால் மிரிக்கிறது, இது நிறைய விஷயங்கள் என்னது, அதாவது நிறைய அம்சங்கள் உண்டு. அதை நிறைய பேசப்பட்ட, அதாவது மார்க்கத்துக்கு முரணான பிதஅத்தான தவறான நடைமுறைகள் என்று நிறைய அம்சங்கள் உண்டு. அதெல்லாம் நான் இதுல பட்டியல் போடலை. என்ன காரணம் சொன்னா, அது நம்ம வளர்ந்த சமுதாயத்துல அதுல கண்ணாலே நமக்கு செய்யல காடம் இல்லை, அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுன்றது நமக்கு சாத்தியம் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள், நடைமுறைகள் சமுதாயத்துல நிறைய இருக்குது, விதத்தான விஷயங்கள். அப்போ இதுகளை நம்ம என்ன செய்யலாது புரிஞ்சுக்கணும். மார்க்கத்துல பேரால ஒரு மணப்பெண்ணை உட்கார வைத்து விட்டு குர்ஆன் சுன்னா அடிப்படையில சொல்றதுக்கோ செய்வதற்கோ எதுவும் இல்லை. இதான் சுருக்கம். ஒரு மணப்பெண்ணை அதை மணவரையில உட்கார வச்சுட்டு சொல்லுவதற்கோ செய்வதற்கோ மார்க்க ரீதியான எந்த ஒன்றும் எங்களுக்கு சொல்லி தரவில்லை. இவ்வளவுதான் எங்களுக்கு உள்ளது. அதை விளங்கிட்டோம்னா மத்த எதுவும் நம்ம செய்ய மாட்டோம். ஒரே ஒரு துவா, பாரக்கல்லாஹு லக பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். இதை நீங்க மணப்பெண்ணுக்கு ஓதலாம், மணமகனுக்கு என்ன செய்யலாம், ஓதலாம். இதை தவிர ஒரு காரியம் எங்களுக்கு குர்ஆன் சுன்னால செய்யுங்கன்னு என்ன செய்யல, சொல்லப்படவும் இல்லை. செய்ததாக வழிகாட்டலும் என்ன செய்யல, செய்யப்படல. எந்த ஒரு சுன்னத்தும் அந்த இடத்துல இல்லை. அதுல மார்க்கம் என்ற பேர்ல எது செஞ்சாலும் அது பிதஅத் தான். மார்க்கம் என்ற பேர்ல அந்த இடத்துல குர்ஆனை ஓதினாலும் சரி, தப்சீர் விளக்கம் செஞ்சாலும் சரி, விளங்கிட்டா அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் சரி, மத்த என்ன நடைமுறை செஞ்சாலும் எல்லாமே மார்க்கத்துக்கு முரணான என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த இடத்துல அதாவது ஆடல் பாடல்கள், இசைகள், போட்டோக்கள், வீடியோ ஏற்பாடு, தற்செயலாக யாரோ வீடியோ எடுத்துட்டாரு, யாரோ போட்டோ எடுத்துட்டாருன்னா அதுக்கு அந்த குடும்பம் பொறுப்பு இல்லை, அதுக்கு அந்த திருமணத்தை நடத்துறவங்க பொறுப்பு இல்லை. உடனே நம்ம வெளியே வரணும்ன்ற எந்த சப்ஜெக்டும் இல்லை. இதுல யாரு நடத்துறாரோ அவங்களோட ஏற்பாட்டில் அது இருந்தா தான் பிள்ளை. இன்னும் யாரோ செஞ்சா நம்மளே தடுக்கலாம், அது பிள்ளை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம தடுக்கலாம். அதுக்கு நம்ம வீட்டுக்காரர் என்ன செய்யலாது, நம்ம குறை சொல்லல. இன்றைக்கு மக்கள் எல்லாம் வளர்ந்து போகிற, எல்லார கையிலேயே போன் இருக்குது, கேமரா, 2 பேர் போட்டோ அடிச்சுட்டா, ஒருத்தர் வீடியோ அடிச்சுட்டான்றதுக்காக வேண்டி அவர் என்ன செய்யலாது, குற்றவாளியாக மாற போறதில்லை. அவரை குற்றம் சாட்டவும் கூடாது. அது உனக்கு தவிர்க்கலாது, எங்களுக்கு தவிர்க்கலாத ஒரு அம்சம். ஆனா ஏற்பாடாக இருந்தா கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், அதை சொல்லப்பட வேண்டும். அப்ப இசை, ஆடல் பாடல்கள் கூட ஒரு பெண்கள் தங்களுக்கு மத்தியில இருந்து கொண்டு அந்த திருமணத்துல அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற அமைப்புல அவங்க ஆடினா கூட மார்க்கத்துல பிழை இல்லை. இல்லைங்களா? அது வீடியோ இல்லாம இருக்கணும். என்ன இருக்கணும், வீடியோக்களோ போட்டோக்களோ பதிவு இல்லாம இருக்கு. சாத்தியமா? சாத்தியம் இல்லை. 195% வீடியோ கேமராவோட இருக்கு. அப்ப ஹராமாயிரும். ஏன்னா இன்னொரு பதிவு யார்கிட்ட போகுது? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து விட்டு கணவனிடத்தில் அவர் பார்ப்பது போல வர்ணிக்க வேண்டாம், அவர் பார்ப்பது போல வர்ணிக்க வேண்டாம். அப்படின்னா இவ வீடியோ எடுத்தா அவங்க வீட்டுல யாரு, கணவனும் சேர்ந்து தான் என்ன செய்ய போறாங்க, பார்க்க போறாங்க. இவளை நாங்க எப்படி பாருங்க, வெளியே போற டைம்ல அபாயா போட்டு ஃபேஸ் கவர் பண்ணிட்டு போற புள்ள இது எப்படி டான்ஸ் ஆடுது பாருங்கன்றாங்க. இத்தனைக்கும் தண்ட பெண்களுக்கு மத்தியில் என்றதுனால அவங்க நடந்து கொண்ட முறை, அதை கூட வெளியே போய் என்ன செய்வாங்க, அப்படி சொல்லுவாங்க. ஒரு சந்தோஷமா எதையாவது பேசிட்டாலோ படிச்சிட்டாலோ அதை எங்கடா குறை சொல்றேன்னு தான் என்ன செய்வாங்க, இருந்து கண்டிருப்பாங்க. இப்போ மார்க்கத்தோட ஒழுக்கத்தோட நீங்க உங்களோட பிள்ளைய வளர்க்குறீங்க. இந்த பிள்ளைய அதை போட்டு உங்களோட வண்டியில போனா நீங்க இசையும் போட மாட்டீங்க, ஒன்னும் போட மாட்டீங்கன்னு. இந்த பிள்ளைய நீங்க இன்னொரு வண்டியில ஏத்திட்டு போறீங்க, அவர் இசை போடுறாரு, உங்களோட புள்ள ஆடிச்சுன்னு முதல்ல என்னமா சொல்லுவா, நீ என்ன சொல்ற பாட்டடா அப்படி ஆடுது உங்களோட பிள்ளைன்றாங்க. எங்கன்னு தான் இருக்கிறாங்க. அதாவது இந்த புள்ள கெட்டு போன புள்ள அவங்களோட புள்ள மாதிரி எல்லா இபிலிஸும் ஒன்றுதான் அப்படி என்று சொல்றதுக்கு எங்கேன்னு தேடிக்கிட்டு இதேதான் இங்க நடக்கும். இங்க நீங்க ஏதாவது ஒன்று நம்ம யாரோட நமது உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் என்பதில் கவனமா இருக்கணும். அப்ப எனவே ஒரு பெண்களுக்கு ஆட்டம் என்றது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும், தங்கள் பெண்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு துஃப் அடிக்கிறது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும், அவர்கள் அலங்காரங்களை வெளிப்படுத்திக் கொள்வது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும், இவைகள்லாம் எந்த நிபந்தனையோட நடக்கணும், ஆண்கள் அந்த இடத்துல பார்ப்பதற்கான எந்த வழியும் இருக்கக்கூடாது, வீடியோ போட்டோவோ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இருந்தாலே தவிர என்ன, அப்படி இல்லாட்டி இதெல்லாம் என்னது அனுமதி இல்லை. அப்ப எனவே இந்த நிபந்தனைகளை நம்ம மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சமா என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.